மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு காணொளி எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு ஒருத்தங்க அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரீசெண்டாக ஒரு வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் பார்த்துருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டெக் இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள் எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி போட்டிருந்தாங்க. சரி, டெக் இன்ஃப்ளூயன்சர்கள் ஏர்ன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி எதுவுமே கிடையாது. தாராளமாக அவங்க ஏர்ன் பண்ணலாம். அது அவங்கவுங்களோட சொந்த தனிப்பட்ட திறமை. அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்க இல்லைனாலும் வேறு யாருன்னா அதை பண்ண தான் போகிறாங்க. ஸோ அதனால் ஏர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அதில் விஷயம். இப்போ ஒரு மொபைல் ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு யார் தெரியும், யார் வந்து பெருசாக மொபைல் ரிவ்யூவில் தமிழ்நாட்டில் டாப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவங்க எப்படி ஏர்ன் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொபைலுக்கும் இப்போ ஜஸ்ட்டு நான் இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு, ஒரு யூடியூப் மட்டுமே வச்சுக்கிட்டு பெருசாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போது நான் வீடு வாங்கியிருக்கேன். அதுக்கே நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்துக்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. என்னென்னா, நான் பெருசாக வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், யூடியூப் மூலிமா எனக்கு நிறைய பெரிய ஒரு வருமானம் வருது, இன்ஸ்டாகிராம் மூலிமா வருமானம் வருது, அதை வச்சு தான் நான் வந்து வீடு வாங்குகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். நான் பீக்கில் நான் வந்து வாங்குகிறேன், ஒரு மாதத்துக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ போன மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45,000 ஜப்பானிய எண்ணு. ஓகேங்களா? 45,000 ஜப்பானிய எண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நான் இதுக்காக என்னோட டோக்கியோ வீடியோ பற்றி நான் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷார்ட்ஸு, இந்த பெரிய வீடியோஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 45,000 ஜப்பானிய எண் வந்தது. நான் இதுக்காக எபினாலிருந்து நான் டோக்கியோவுக்கு 3 முறையிலேருந்து 4 முறை நான் போயிட்டு வந்திருப்பேன். இந்த 3 முறை 4 முறை நான் போயிட்டு வந்ததுக்கான செலவு வரையும் பார்த்திங்கன்னா, ஒரு முறை நான் போகிறேன்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து காருக்கு 2,500 ஜப்பானிய எண்ணு, கத்தாமிச்சி சிங்கிளுக்கு. ஓஃபுக்குன்னுவாங்க, அப் அண்ட் டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 ஜப்பானிய எண் வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் 3,000 வந்து ஃபியூலுக்கு. அப்போது 8,000 ஆகுது, ஜப்பானிய எண் ஆகுது நான் ஒரு முறை டோக்கியோ போகிறதுக்கு. நான் கீழே போனோன்னா கீழே போகலாம், 4 மணி நேரம் போகணும். நான் கீழே போகணும் அப்படின்னா 3 மணி நேரமாவது ஆகிடும். ஸோ டைமும் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்றதுனால எக்ஸ்பிரஸ் ஹைவேல போகிறேன். அப்போது நான் 3 முறை போகிறேன் அப்படின்னா 3,800. ஓகேங்களா? நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைமு, அதுக்கு இல்லாமல் நான் எடிட்டிங்காக நான் ஸ்பெண்ட் பண்ண டைமு. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்மோஸ்ட் எனக்கு மைனஸில் போகுது. இந்த 45,000ன்றது ஒன்றுமே கிடையாது, எனக்கு மைனஸில் தான் எனக்கு போயிட்டுருக்குது. நான் இன்வெஸ்ட் பண்ணுற டைமுக்கும் நான் பண்ணுற விஷயத்துக்கும் எனக்கு பெருசாக எனக்கு ரெவென்யூன்றது யூடியூப்பில் கிடையாதுன்றது நிதர்சனமான உண்மை. நான் என்னுடைய இதுவை மட்டும் வச்சு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக கண்டென்ட் போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட்டிங் பண்ணுவாங்க. அப்போ இந்த எடிட்டிங்லாம் பண்ணும்போது அதிகமாக அதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு யூடியூப் வச்சுருக்காங்க, அதில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க, அது மூலிமா அந்த வியூஸை வச்சு 1 மில்லியன் போகுது, அதனால் வருமானம் வருதுன்னா வருமானம் வரும். பட் ஆனால் நீங்கள் ஒரு எடிட்டிங்காக ஒரு டீமை வச்சு நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரெவென்யூ அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எனக்கு அதை பற்றி தெரியல. நான் இல்லை அப்படின்னு நான் 100% சொல்லவும் மாட்டேன். ஏன்னா என்னுடைய பெஞ்ச் மார்க் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த ப்ராடக்ட்டோட கேம்பெயின் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டு வந்து வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங் அப்படின்னா ஒரு சாம்சங் S24 அப்படின்ற ஒரு ஃபோனை வாங்குறாங்க. ஸோ அதை வச்சு ரிவ்யூஸ் போடுறாங்க. அவங்களுடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, இந்த கேமராவில் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குது, இதை ஆப்பிளோட கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க போஸ்ட் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டட் போஸ்ட். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ரிவ்யூ பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ப்ராடக்டோட ஓனருக்கு காசு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, சாம்சங் கிட்ட அந்த டீம் கிட்ட அனுப்பி இந்த மாதிரி நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை அப்படின்னா அவங்க வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இல்லைங்க, இங்கே மாற்றுங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இதை போஸ்ட் பண்ணுறாங்க. இது மூலிமா ஒரு வீடியோவுக்கு வந்து 6 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ யூடியூப்பில் மட்டும் வந்து ரெவென்யூ வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பில் நானே சொன்னேன் எனக்கு வந்து மைனஸில் தான் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ரெவென்யூன்றது ப்ரொமோஷன் அண்ட் கேம்பெயின்ஸ் மூலியமாக தான் அதிகமான ரெவென்யூஸ் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியுது. இப்போ என்னோடய சேனல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பொலிட்டிக்கல் ரிலேட்டடான விஷயங்களும் பேசுவேன். ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னா, இப்போ என்னோட சொந்த ஊரில் எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, எனக்கு பாதாள சாக்கடை திட்டம் ஒரு குப்பை அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது மூலியமாக காசு பார்த்துட்ருக்கிற எல்லா பொலிட்டீஷியன்ஸுங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். ஆமாங்க, இந்த பையன் கரெக்டாக தானே சொல்கிறான், அப்போ வந்து இந்த கவுன்சிலர்கள் எல்லாம் வந்து சரி கிடையாது, இந்த கவுன்சிலர்கள் தான் டைரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஒரு ப்ராஜெக்டையும். இப்போ இந்த ஊர் தலைவர்னு ஒருத்தர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய எவால்வேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது
நானும் ஊருக்குள்ளே இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது, இப்படி தான் நடைமுறை அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஊரை விட்டு வெளியில் வரும்போது நான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறேன். எனக்கு தெரியுது, அதில் வந்து கிளியராக தெரியறது என்னென்னா பொலிட்டிக்கல் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அது மூலிமா அவங்களோட குடும்பத்துக்காக நிறைய வந்து காசு சேர்க்குறாங்க, வெளிநாடுகளில் எடுத்துன்னு போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க குடும்பத்து பசங்களையும் வந்து வளர்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து கிளியராக வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை நான் எடுத்து வரேன் வெளியில் அப்படின்னும்போது அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து எப்படி என்னை வந்து முடக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபினான்ஷியல் ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் இருக்குது, நான் என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கேன், அது மூலிமா எனக்கு என்ன ரெவென்யூ வரும், அதை எப்படி முடக்கலாம், அதை எப்படி திறக்க விடாமல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த நாய்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்களுக்காக நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தகவல்களை நம்மளால் சொல்ல முடியாமலே வந்து போகுது. ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், என்னப்பா நீ இப்போ வந்து பெருசாக ஏர்ன் பண்ணலன்னு சொல்கிற, அப்போது என்றைக்கும் வந்து மக்களுக்காக இதே மாதிரி பண்ணிட்டு உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது நான் தெளிவாக சொல்லிவிடுவேன், நான் இதை ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணுறேன், இப்போது எனக்கு வந்து இதனால் வந்து ஒரு ரெவென்யூ இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்டே வந்து போஸ்ட் பண்ணுவேன். இது சொல்லிவிட்டு போஸ்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, அதை மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையே எனக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரியறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்கானிக்காக பண்ணுறதில்ல அப்படின்றத பற்றி நம்ம கிளியராக தெரிஞ்சிக்க முடியுது. அதனால் எல்லா யூடியூப் சேனல்களும் அப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு சில பேர் தங்களோட சொந்த காசை போட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை ஆர்கானிக்காக வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு உண்மையான ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரியான சோ கால்டு டெக் சேனல் இந்த வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து கேட்கும்போது நான் அந்த வீடியோவில் பார்த்தேன், நான் கிளியராக தெரியுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மணி மைண்டட், கம்ப்ளீட்லி மணி மைண்டட். நீங்கள் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் அவங்களால எடுத்துன்னு போய் உங்ககிட்ட சேர்க்க முடியும். நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க இது நல்லா தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கண்ணை மூடிட்டு போய் வாங்குகிற மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஆனால் இதில் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ஒரு ப்ராடக்ட்டை கூட இவங்க டெவலப் பண்ணல. பட் ஆனால் இந்த மாதிரி காசு வாங்கிட்டு டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு 10 பேஜ் இருக்குது அப்படின்னா இப்போ என்னை பற்றி தவறாக வந்து ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி போடுறாங்கன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு இவங்களே காசை கொடுத்து இவங்களை என்றைக்குமே லைம் லைட்டில் வச்சுருக்கணும். ஏன்னா இந்த லைம் லைட்டில் இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது தான் இவங்களை பற்றி பல மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புது ஆடியன்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. யாருப்பா இவனை பற்றி செக் பண்ணி பார்க்கணுமே, யார் இவன் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்போ அந்த லைம் லைட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டுமே வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இவரோட ஃபேனு, அதனால் வந்து அவருக்காக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ மக்களுக்கு வந்து இது புரியணும், உண்மையை பேசுகிறவங்க யார், பொய் பேசுகிறவங்க யார், அவங்களோட முகத்திரை வந்து கிழிக்கப்பட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையான யூடியூபர்ஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்ன எடுத்துக்கோங்க, இப்போ நான் வந்து என்னப்பா நீ ரொம்ப உத்தமனா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்ன வரைக்கும் நான் 10 ரூபா யார்கிட்ட நான் கை நீட்டி வாங்கினதில்லை. அதனால் இன்ன வரைக்கும் நான் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்றத நான் பண்ணதில்லை. சார் நான் இப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாகவும் என்னால் ரொம்ப லாங் டேர்முக்கு ஓடவே முடியாது. இந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பவும் இல்லை. என்ன மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் வந்து இப்படி தான் வந்து பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல விருப்பம் இல்லை. உங்களுக்கு திறமை இருக்குது, நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க, யூ கேன் டூ இட். பட் ஆனால் அதுக்காக இந்த மாதிரியான மீம்ஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசை வச்சு போட்டு அது மூலயமா ஒரு இமேஜ் தேடிக்கிறதுன்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ஆரோக்கியமான கருத்துக்களை வந்து பகிர்ந்து மக்கள்கிட்ட ஒரு தெளிவு ஏற்படுத்தணும் அப்படின்றது அந்த ஒரு பெண் வந்து போட்டிருந்தாங்க. அவங்க பேரை நான் ஹைலைட் பண்ண விரும்பல. பட் ஷி ஹஸ் டன் அ குட் ஜாப். அப்ரிஷியேட் ஹர் எஃபோர்ட் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லணும். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.